Hi students, I am your professor Dr. D. Silambarasan. This is electricity class. So this is our syllabus for this paper electricity. First unit is electric field and electric potential. Electric field na min pulam, electric potential na min alutham. So electric field எப்படி நமக்கு கிடைக்குது, சார்ஜ் மூலமாக கிடைக்கும். அது ரிலேட்டடான இருக்கிற லா கூலம்ஸ் லா, அப்புறம் காஸ் லா, அதோட அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் இந்த யூனிட்டில் பார்ப்போம். செகண்ட் யூனிட் தெர்மோ எலக்ட்ரிசிட்டி. தெர்மோ எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. இந்த யூனிட்டில் வந்து டெம்பரேச்சர் மூலமாக எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பேசிக்காக நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம். சீபெக் எஃபெக்ட்டு, பெல்டியர் எஃபெக்ட்டு, தாம்சன் எஃபெக்ட்டு. ஸோ அது பற்றி படிக்கிறது தான் யூனிட் 2. மூணாவது யூனிட்டு கெமிக்கல் எஃபெக்ட் மூலமாக எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ எலக்ட்ராலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அது ரிலேட்டடாக உள்ள லாஸ், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஃபோர்த் யூனிட் ஸ்டெடி கரண்ட் அண்ட் டிரான்சியன்ட் கரண்ட்டு. ஸோ இதில் ஸ்டெடி கரண்ட்னா என்ன, டிரான்சியன்ட் கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறது ஃபோர்த் யூனிட்டு. ஃபிஃப்த் யூனிட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு இண்டக்டன்ஸ் வழியாக, அதாவது ஏசி கரண்ட். நமக்கு தெரியும் கரண்ட்டை 2 டைப்பாக பிரிப்போம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, டைரக்ட் கரண்ட்டு. ஸோ ஏசி கரண்ட் வந்து ஒரு இண்டக்டன்ஸ் வழியாக போகும்போது என்ன மாதிரி எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வழியாக போகும்போது என்ன மாதிரி எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சீரீஸில் இருக்கும்போது, அப்புறம் பேரலில் இருக்கும்போது, எல்சிஆர் சீரீஸ், எல்சிஆர் பேரலல் இருக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறது இந்த யூனிட். ஸோ இதெல்லாம் புக்ஸ் ஃபார் ஸ்டடி. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ஆர் முருகேசன், வெரி ஸ்டாண்டர்ட் புக். ஸோ மற்றதெல்லாம் புக்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த செமஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுற புக்கு வந்து நமக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஜோஸ்ராபின் உபால்ராஜ் அப்படின்ற ஆத்தர்ஸ் போட்ட புக்கு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேப்பர் நானும் ஆன்சி அண்ட் ஒரு ஸ்காலர், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலர், அந்த மேடம் சேர்ந்து ஜாயின் பண்ணி எடுப்போம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவேன், மேடம் வந்து தெர்மோ எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட், வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் வி மூவ் ஆன் டு சாப்டர் 1. ஸோ இந்த புக்கு காப்பியை தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அந்த பவர் பாயிண்டில் அங்கங்கே போட்டிருக்கேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு பொட்டன்ஷியல். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த உலகத்தில் பேசிக் பாயிண்ட் வந்து ஆட்டம். ஸோ ஆட்டம்லேருந்து ஜென்ரேட் ஆனது தான் எல்லாமே. ஸோ ஆட்டம் இஸ் ஏ பில்டிங் பிளாக் ஆஃப் எவ்ரி மேட்டர். மேட்டர்னு சொல்லும்போது மேட்டர் வந்து பொருட்கள்னு நம்ம சொல்லுவோம். பொருட்கள் 3 வகைப்படும், திட, திரவ, வாயு, சாலிட், லிக்விட், கேஸ். அது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். ஸோ அதில் உள்ள ஆட்டம்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து தான் சாலிட், லிக்விட், கேஸை நம்ம 3 டைப்பாக பிரிக்கிறோம் மேட்டர்ஸ். ரைட், ஆட்டமில் நமக்கு என்னென்ன இருக்கும். ஆட்டமில் சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். அந்த ரிவால்வ் ஆகிட்டுருக்க அந்த சர்க்குலர் பாத்துக்கு பேர் ஆர்பிட். ரைட், நடுவில் சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ்க்கு உள்ளே என்ன இருக்கும்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து வெளியே ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ், புரோட்டானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ், நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் இல்லை, நியூட்ரல். ரைட், எப்போ ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும், அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது அது ஸ்டேபிளாக இருக்கும். அதைத்தான் நம்ம எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறோம். எலக்ட்ரிக்கலி அப்படின்னாலே இப்போ எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளவு ப்ரோட்டான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 6 ப்ரோட்டான் இருக்கணும், 6 - 6+. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அப்படி இல்லாமல் ஒரு எலக்ட்ரானோ இல்லை ஒரு ப்ரோட்டானோ கூட இருந்துச்சு, ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அயன், இல்லைன்னா சார்ஜ்டு ஆட்டம்னு நம்ம சொல்லுவோம். ரைட், அயனுக்கு எக்ஸாம்பிள் வந்து Na+Cl-. Na+ன்னு என்ன அர்த்தம், அதில் அந்த ஆட்டமுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்குது, அதனால தான் வெறும் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். Cl- ஏன் சொல்கிறோம், அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டானோட ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் Cl-. இந்த Na3+Cl4- ஏன் சொல்கிறோன்னா 3+னால் 3 புரோட்டான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம்.
4 மைனஸ்னால் 4 எலக்ட்ரான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அந்த ஆட்டமில் உள்ள புரோட்டான்ஸை விட. நம்ம எப்போ இதை நியூட்ரல்னு சொன்னோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் புரோட்டானும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். காமன் நேம் வந்து அதுக்கு பேர் ஸ்டேபிள் ஆட்டம்னு பேர். அப்படி இல்லாமல் எலக்ட்ரானோ இல்லை புரோட்டானோ கூட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அயன்னு பேர் ஆர் சார்ஜ் ஆட்டம்னு பேர். ஸோ Na3+ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 புரோட்டான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். Cl4-. ஸோ அந்த மைனஸ்க்கு முன்னாடி உள்ள நம்பர் எவ்வளவு புரோட்டான் எவ்வளவு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. Cl4-னால் 4 எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம H2SO4 அந்த பேஸில் போடுற 2க்கு என்ன அர்த்தம்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்னு அர்த்தம். SO4னால் 4 சல்ஃபர் மாலிகுல்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் அந்த கிளாசிஃபிகேஷன் டிஃபரன்ஸ். நம்ம Na+ன்னு போடுறதுக்கும் Na3+ன்னு போடுறதுக்கும் H2ன்னு எழுதுறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். ரைட். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த சார்ஜஸ். நமக்கு தெரியும் சார்ஜ் வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜுக்கு எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், பாசிட்டிவ் சார்ஜுக்கு எக்ஸாம்பிள் புரோட்டான். ரைட். இந்த மாதிரி இந்த 2 சார்ஜ் இருக்குனாலே பொதுவாகவே இந்த எர்த்தில் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கு இடையிலையும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். அது வந்து பேசிக். நமக்கு பேசிக் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர் ஒரு 4 ஃபோர்ஸஸ் இருக்குது. அது நமக்கு தெரியும். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, அப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் 2 டைப்பாக பிரிப்போம். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ரைட். அதில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா திஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பொருட்களுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அந்த பொருட்களுக்கு இடையில உள்ள மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் எந்த ஒரு பொருளும் எர்த்தில் டுவர்ட்ஸ் எர்த் வந்து ஃபாலோ ஆகுது. நம்ம அகெயின்ஸ்ட் கிராவிடேஷன் போட்டாலும் அது டுவர்ட்ஸ் எர்த் வந்து ஃபால் ஆகுது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். திஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி மாசஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ், அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது அதே மாதிரி தான். இது எதுக்கு இடையில எக்ஸிஸ்ட் ஆகுனா திஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த சார்ஜஸ். ஸோ அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதுக்கு இந்த நேம் வந்து அந்த ஃபோர்ஸ்க்குரிய நேம் வந்து கூலும் ஃபோர்ஸ்னு பேர். ஸோ அது இல்லைன்னா அது இன்ட்ராக்ஷன் கூலும் இன்ட்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது கூலும் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? 2 சார்ஜுமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது 2க்கு இடையில ரிப்பல்சன் ஃபோர்ஸ் இருக்கும், நமக்கு தெரியும். இதேமாரி தான் மேக்னட்டிசமில் நார்த் போல் இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும், சவுத் போல் இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும், நார்த்து சவுத் இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதேமாரி தான் இங்கே ப்ளஸ் 2 ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது ரிப்பல் பண்ணும். அதேமாரி 2 மைனஸ் சார்ஜ் இருந்தாலும் ரிப்பல் பண்ணும். 1 ப்ளஸ் 1 மைனஸ் இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் 2 விதமாகவே இருக்க சான்ஸ் உண்டு. ரைட். இந்த டயக்ராம் எல்லாமே அதை தான் டிபெண்ட் பண்ணுது. ஸோ 2 சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து கூலும் ஃபோர்ஸ். இது நமக்கு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போயுமே இனிமேல் சார்ஜுன்னு பேசினாலே 2 சார்ஜ் 3 சார்ஜுன்னு பேசினாலே அது எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கூலும் ஃபோர்ஸ். அது அட்ராக்டிவாக ரிப்பல்சிவாக எப்போ இருக்கும்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் சார்ஜ். 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும், 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ லைக் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், அன்லைக் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த கூலும் ஃபோர்ஸ், ஸோ இதோட யூனிட் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கூலும். ஸோ சார்ஜோட யூனிட் வந்து கூலும். ஸோ அதில் இந்த ஃபோர்ஸை சொல்கிறதுக்கு அதுக்கு ஃபோர்ஸுக்கு யூனிட் வந்து நியூட்டன். இது நமக்கு தெரியும். ரைட். அடுத்து கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல்னு அர்த்தம். ஸோ ஸ்டாட்டிக்ஸ்னாலே நிலைன்னு அர்த்தம். ஸோ ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல்
நிலையாக இருக்கும்போது, 2 சார்ஜர் பார்ட்டிகள் நிலையாக இருக்கும்போது அது ரெண்டுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் தான் இந்த கூலும் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அதை வந்து அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு ஃபார்முலா, ஒரு டெரிவேஷன், ஒரு குவான்டிஃபிகேஷன் பண்ணுறோம். அந்த லாக்கு பேர் தான் கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நான் அதை ஸ்டேட் பண்ணுறேன். The electrostatic force between 2 point charges is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. ஸோ ஒரு Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிடுவோம், Q2 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிகர் 2ல். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜு, ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் R. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எப்பயுமே எனர்ஜியை ரேடியேட் பண்ணும், அவுட்வேர்ட்ஸில் ரேடியேட் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜ் எப்பவுமே இன்வெர்ட்ஸில் அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டயக்ராமில் போடுவோம். அதனால இது ஆரோ மார்க் ரெண்டும் ப்ளஸ்லேருந்து அவுட்வேர்ட்ஸில் போட்டிருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் படி நம்ம இந்த ஃபார்முலா எழுதணும்னா F is proportional to Q1 Q2 by R square. இந்த Q1 Q2 தான் என்னது, directly proportional to the product of the charges, so Q1 Q2, and inversely proportional to the square of the distance between them divided by R square. ஸோ இந்த ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம் K. So F is equal to K into Q1 Q2 by R square. So K depends on the nature of the medium. For free space, K is equal to 1 by 4 pi epsilon naught, where epsilon naught is the permittivity constant of the free space. ஸோ Kன்ற இடத்துல 1 by 4 pi epsilon naught போடுறோம். 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. அதிலிருந்து K வந்து 1 by 4 pi epsilon naught, அதோட வேல்யூ வந்து 9 into 10 power 9 K, ரைட். அதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர், ரைட். இதில் இந்த பெர்மிட்டிவிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஸோ பெர்மிட்டிவிட்டின்ற வேர்டு எதுலேருந்து வந்துச்சுன்னா பெர்மிஷன், பெர்மிட் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சார்ஜர் பார்ட்டிகள் வந்து ஒரு ரீஜியனுக்குள்ளே போகும்போது, ஒரு மீடியம்குள்ளே போகும்போது அந்த மீடியம் வந்து அந்த சார்ஜர் பார்ட்டிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டை எந்த அளவுக்கு அது பெர்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. நமக்கு மீடியம்னாலே ஏர் மீடியம் இருக்குது, லிக்விட் மீடியம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் வழியாக போனோம்னா கண்டக்டிங் மீடியம் இருக்குது, இன்சுலேட்டிங் மீடியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீடியம் தான் நம்ம மீடியம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் இருந்தாலே அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ரைட்டா. ஸோ அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் ஒரு மீடியம்குள்ளே என்ட்ராகும்போது அந்த மீடியம் வந்து அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டை எந்த அளவுக்கு பெர்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது பேர் தான் பெர்மிட்டிவிட்டி. ஸோ அதான் பெர்மிட்டிவிட்டிக்கு நான் பார்த்த டெஃபினிஷன் ஒன்று எழுதி வச்சுருக்கேன். த எபிலிட்டி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் டு ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எந்த அளவுக்கு அது ஃப்ரீயாக எலக்ட்ரிக் ஃபீல்டை அந்த மீடியம்குள்ளே ட்ராவல் பண்ண விடுதுன்னு சொல்கிறது, ரைட். இது முன்னாடி பக்கத்தில் நம்ம பார்த்துருப்போம். K is equal to 1 by 4 pi epsilon naught 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர். அதோட கண்டினியூஷன் எப்சிலன் நாட்டோட வேல்யூ வந்து 8.85 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஃபேரட் பெர் மீட்டர். ஸோ கேக்கோட வேல்யூ வந்து 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். அந்த வேல்யூ போட்டோம்னா Q1 Q2 by R square நியூட்டன். If the charges are situated in a medium like water of permittivity epsilon, ஸோ ரெண்டு சார்ஜும் வாட்டருக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு மீடியமில் இருக்குன்னா then the Coulomb force existing between the two charges is given by 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square. Here epsilon is equal to epsilon naught into epsilon R. So epsilon Rங்கிறது relative permittivity of the medium. R represents relative. So relative permittivity of the medium. So epsilon naught represents air medium or vacuum medium. So the relative permittivity is also called electric constant and is a pure number. So இதெல்லாம் பேசிக் நம்ம ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து எஃப் எழுதணும்னா 1 by 4 pi epsilon naught epsilon R Q1 Q2 by R square. ஸோ இந்த epsilon Rங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, அது வந்து டிஃப்ரெண்ட் மீடியமுக்கு வேரி ஆகும். அப்புறம் இந்த புக்கில் இந்த பெர்மிட்டிவிட்டிக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி கடைசியில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். thus permittivity is the measure of resistance that is encountered when forming an electric field in a particular medium. ரைட்டா. ஒரு திரும்ப நான் ரிப்பீட் பண்ணி இதை புரிகிற மாதிரி எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ ஒரு சார்ஜ் இருந்துட்டாலே அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்.
ரைட்டா? எப்படி ஒரு மேக்னெட் இருந்தால் அந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதோ அதே மாதிரி ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த சார்ஜ் வந்து ஒரு மீடியம்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அந்த மீடியம் வந்து அந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டை எந்த அளவு அந்த மீடியமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது தான் பெர்மிட்டிவிட்டி. ரைட். அடுத்து கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ஸோ கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் பார்க்குறோம். த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ எலக்ட்ரிக் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆர் வெக்டர் ஃப்ரம் ஒன் சார்ஜ் இஸ் கிவன் பை. நம்ம அந்த கூலும்ஸ் லாவில் வரும்போதே கூலும்ஸ் லா எதை டிஃபைன் பண்ணுது? ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ்ன்னு வந்துட்டாலே ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அதனால அந்த கூலும்ஸ் லாவை வெக்டர் ஃபார்மில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு பேசிக்காக தெரியும் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வெக்டர், இன்னொன்று ஸ்கேலர். வெக்டர் குவான்டிட்டிஸ்க்கு போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கும். ஸ்கேலர் குவான்டிட்டிஸ்க்கு ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். வெக்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது எல்லாமே வெக்டர்ஸ். இது ஏன்னா இது எல்லாத்துக்குமே போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கும். ஸ்கேலர் குவான்டிட்டிக்கு வந்து ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வெயிட்டு, மாஸ், இது எல்லாமே ஸ்கேலர் குவான்டிட்டிஸ். ரைட். ஸோ கூலும்ஸ் லா வந்து வெக்டர் ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம்? இப்போது வெக்டர், ரைட், F vector is equal to K into Q1 Q2 by R square into R cap. R cap ஸ்கூலில் நம்ம பார்த்துருப்போம், யூனிட் வெக்டர். ஸோ R cap is the unit vector of R vector which gives the direction of the force F vector. Now R cap is equal to R vector by R. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ R cap is equal to R vector by R. ஸோ இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆர் கேப்புக்கு பதிலாக ஆர் வெக்டர் பை ஆர் போட்டோம்னா கீழே வந்து டினாமினேட்டரில் ஆல்ரெடி ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ தட் பிகம்ஸ் ஆர் கியூப். ஸோ ஆர் வெக்டர் பை ஆர் கியூப். இதுதான் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. ரைட். ஸோ வெக்டர் நம்ம எக்ஸாம்பிள் எப்படி எழுதுவோம்? 3x + 4y + 5z அப்படின்னு எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 3x + 4y + 5z. ஸோ இந்த 3, 4, 5ங்கிறது எது ரெப்ரசன்ட் பண்ணுது? எக்ஸில் 3 யூனிட், ஒய்யில் 4 யூனிட், இசட்டில் 5 யூனிட். 3x + 4y + 5z. ஸோ எக்ஸில் 3 யூனிட்டு, ஒய்யில் 4 யூனிட்டு, இசட்டில் 5 யூனிட்டு. ஸோ அப்படி இருந்து நம்ம பார்க்குறது தான் அந்த யூனிட் வெக்டர். அதாவது அந்த வெக்டர் வந்து அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் எவ்வளவு யூனிட் இருக்குதுன்னு சொல்கிறது தான் யூனிட் வெக்டர். ரைட். இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருப்போம். இதிலேருந்து அடுத்த ரிமைனிங் பார்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.